வெல்கம் மக்களே. இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? பாஸ்தா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் மசாலா போட்டு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர்ஸ் கூட இதை தனியாகவே செஞ்சிடலாங்க பயப்படாமல். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நான் 2 பவுல் தாங்க பாஸ்தா எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 2 பவுல் எடுத்தால் 3 பேர் திருப்தியாக சாப்பிட்லாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயிலுங்க. ஆயில் போட்டால் தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அது நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா பாயில் ஆகிடுங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸும் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். தக்காளி 2 போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்புங்க போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போதுங்க. வெங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. ஆனால் பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 கேரட், கொஞ்சமாக சில்லி பவுடர், அதாவது 1/2 ஸ்பூனுங்க. கேரட் பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பாஸ்தாக்கு ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம். கேரட் நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளோட பாஸ்தாவும் ஃபில்டர் பண்ணி ரெடியாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாங்க. மசாலாவும் பாஸ்தாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுருங்க. 2 ஸ்பூன் ஹோம்மேட் டொமேட்டோ சாஸுங்க போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாஸ்தா வீட்டிலே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச் எப்போதும் போல் விட்டமின் ஏ, அதாங்க கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. இதில் உங்களுக்கு சீஸ் பிடிச்சா கூட நீங்கள் துருகி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈவினிங் சூப்பரான ஒரு ஹெல்த்தி வீடியோ கூட வரேன். டாடா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.